குழந்தை பிரச்சனையே வராது சார். நீங்கள் அந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அந்த குழந்தை ஆண்மை இல்லாமலே இருக்காதே. ஆண்மையே போயிடுதுல்ல அன்றைக்கி. 20 வயசு இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, 20 வயசில் வராங்க, எனக்கு ஆண்மை இல்லை, ஒர்க் ஆகலை அப்படி தான் வராங்க. ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. எல்லா உணவுகளும் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியில்லை. முதல்ல உணவு உட்காந்து சாப்பிட்ணும், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ கையேந்தி பொருள் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா கம்மியாக இருக்குது, வீட்டில் வந்து சமையல் பண்ணுறத விட அங்கேயே சாப்பிட்லான்னு அங்கே தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அது கையேந்தி பொருளில் சாப்பிட்றது தப்பு இல்லை, உட்காந்து சாப்பிடணும். அவங்க கூட அப்படியே நின்றுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு இல்லை. தண்ணியை நின்று குடித்தா கிட்னி போயிடும். உணவு உட்காந்து அதாவது உணவு வந்து நம்ம வந்து சாப்பிடும்போதே வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி தான், மண்ணில் பயிர் மட்டும்தான் முளைக்கும், வேறு எதுவுமே முளைக்காது. நம்மளை போச்சா கூட இறந்துடும், அவ்வளோதான். ஆனால் பயிர் முளைக்கும், அதுதான் விதை போட்டால் அது முளைச்சே தீரும். அப்போ அந்த விதையை வந்து நம்ம சாப்பிடணும் இல்லையா? அதை சாப்பிட்றதில்ல இவங்க வந்து ஏதோ என்னமோ அப்படின்னு சாப்பிட்றாங்க. அதனால் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது சித்த வைத்தியத்தில் வந்து நிறைய